chicken cheese balls. So இதுக்கு தேவையான ingredients chili flakes, ginger garlic la நம்ம அரைக்க போறோம். இப்ப mozzarella cheese, இது bread crumbs, chicken அரைச்சு வச்சிருக்கோம், நல்லா அரைச்சு வச்சிருக்கோம். So இது நம்ம நெக்ஸ்ட் அரைச்சிடலாம். மிக்ஸ் பண்ணிட்டு உப்பு போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே சீஸ் நம்ம வந்து கியூபாவும் கட் பண்ணிக்கலாம், துருகியும் வச்சுக்கலாம். சீஸ் எடுத்துக்கலாம். நல்லா துருகிட்டேன். நான் எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. ஸோ மைதாவை நான் இதில் பேஸ்ட் ஆக்கி வச்சுருக்கேன். அப்புறம் நம்ம சிக்கன், பிரெட் க்ரம்ஸ், அப்புறம் mozzarella cheese. இது நம்ம வந்து சிக்கன் மட்டும் சீஸ் பால் யூஸ் பண்ணால் கையில் எண்ணெய் தரிக்கோங்க, ஏன்னா அது ஒட்டும் கை பிசுன்னு. ஸோ நீங்கள் வந்து பொட்டேட்டோ இது சிக்கனும் பண்ணால் நீங்கள் எண்ணெய் அவ்வளோ போட தேவையில்லை, ரொம்ப ஸ்டிக்கில். டபுள் கோட் பண்ணிக்கலாம். நம்ம சீஸ் பர்ஸ்ட் ஆகும் நினைச்சோம்னா. ஸோ கைஸ், நாங்கள் 2 சீஸ் பால் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நம்ம உள்ளே போடலாம். நெக்ஸ்ட்டே ஓட்டலாம். அது கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை ஆனோடனே நம்ம எடுத்துக்கலாம். நம்ம சுவையான சீஸ் பால்ஸ் அரைமே ரெடி ஆயிடுச்சு. நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் பிச்சு பார்க்குறேன். ஓ வா, இங்கே பாருங்க, எவ்வளோ சூப்பராக சீஸியாக இருக்குங்க. சீஸ் ஃபுல் ட்ரை பண்ணுறோம். சூப்பராக இருக்கும். இன்னும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பராக இருக்குது கைஸ். இங்கே பாருங்க கைஸ், எவ்வளோ சீஸியாக இருக்குது. செம்மையாக இருக்குது டேஸ்ட்டு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்க. ஹாய், எங்கள் வீட்டு ஏஞ்சல்ஸ் பண்ண சிக்கன் சீஸ் பால்ஸ் பார்த்தீங்களா? பாட்டிக்கு போட்டியாக கிச்சன்லேயும் கலக்க வந்துட்டாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏசார் அம்மா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.